அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2026க்கு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகளை மூணாவது பார்த்து பார்க்க போறோம். மொத்தம் 179 கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் லாஸ்ட் இயரில். ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாடல் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போங்க. இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஓகே, டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. 1.1 the whole square minus 0.9 the whole square. அடுத்து பாருங்களேன், இது டிவிஷன். ஓகேங்களா? இது கீழே இந்த வகுத்தல்ல இந்த வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். 0.011 the whole square minus 0.009 the whole square. அப்புறம் இன்ட்டு 0.1 the whole square இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கொஷினை பார்க்கும்பொழுதே அதில் இருக்க ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 1.1 இருக்குது, இங்கே 0.011 இருக்கார். இது ரெண்டுத்துக்கு என்னப்பா ரிலேஷன்ஷிப்பு? ஃபஸ்ட்டு இந்த 1.1க்கும் 0.011 இதை பார்த்தாலே என்ன வித்தியாசம் தெரியுது ரெண்டுத்துக்கு? இந்த வேல்யூவை 100ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்னும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும். அதுதான் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 1.1 100ஆல் டிவைட் பண்ணி வச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரக்கூடிய வேல்யூ தான் 0.011 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அடுத்து அதே மாதிரி இந்த வேல்யூவை பாருங்களேன். 0.9 அப்படின்றது மேலே இருக்கார், கீழே என்னப்பா இருக்கார்? 0.009 இருக்கார். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்கள். இங்கே 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூவை நான் 100ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரக்கூடிய வேல்யூ தான் 0.009. ஓகேங்களா? ஆல்ரெடி 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ 100ஆல் வகுக்கிறேன் அப்படின்னா இன்னும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அப்போ இன்னும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன் அப்படின்னா இந்த 0.009 கிடைப்பாரு. நான் ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாலே ஆன்சர், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ மேலே பாருங்களேன், 1.1 the whole square minus 0.9 the whole square அப்படின்னு எழுதுவேன். இப்போ பாருங்கள், இந்த 0.011க்கு பதிலாக நல்லா பாருங்கள், 0.011க்கு பதிலாக 1.1/100 அப்படின்னு எழுதுகிறேன். எப்படி எழுத போகிறேன்? 1.1/100 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 0.009க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்? 0.9/100ன்னு எழுத போகிறேன். ஓகேங்களா? 0.9/100 அப்படின்னு எழுத போகிறேன். அதுக்கு பவரில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட்டு இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ அந்த ஃபார்மெட்டை எடுத்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது வந்து வித்தின் ஏ கொஷினே இருக்கும். அந்த கொஷினுக்குள்ளே தான் இருக்கு, நம்ம வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இது எக்ஸ்ட்ரா இந்த வேல்யூவை 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இது வருதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டா போதும், வேறு எதுவும் தேவை கிடையாது. ஓகேங்களா? அந்த கொஷினுக்குள்ளே தான் ஆன்சர், அதுதான் நம்ம கரெக்டாக தேடணும். அடுத்து பாருங்களேன், இன்ட்டு 0.1 இருக்கார். அதை எப்படி எழுதலாம்? 1/10ன்னு எழுதலாம். ஸோ 1/10 the whole square அப்படின்னு எழுத போகிறேன். இப்போ பாருங்கள், கீழே இந்த டினாமினேட்டரை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பகுதியோட வேல்யூ மட்டும் எடுத்து நான் தனியாக சிம்பிளிஃபை பண்ணுறேன் பாருங்களேன். இந்த ஸ்கொயர் அப்படின்றது 1.1க்கும் பொதுவானது, 100க்கும் பொதுவானது. இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ 1.1 the whole square divided by 100 the whole square எழுதலாமா? மைனஸ் 0.9 the whole square divided by 100 the whole square தாராளமாக எழுதலாமா? இப்போ பாருங்கள், இதிலேருந்து 1/100 ஸ்கொயரை பொதுவாக என்னால் வெளில எடுக்க முடியும். ஸோ அப்போ 1/100 ஸ்கொயரை நான் வெளில எடுக்கிறேன் அப்படின்னா ரிமைனிங் யாருப்பா இருப்பாங்க? 1.1 the whole square மைனஸ் 0.9 the whole square இதான் மீதி இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து 1/100 ஸ்கொயரை நான் காமனாக வெளில எடுக்கிறேன். ரிமைனிங் இவர் தான் இருப்பார். அது தூக்கி எழுதுங்களேன். தூக்கி வேணும்னா எழுதுங்க, இல்லை அப்படியே கேன்சல் ஆகும்னு தெரிஞ்சால் போதும். நான் இன்னும் ஒரு ஸ்டெப்பு எழுதி வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 1.1 the whole square மைனஸ் 0.9 the whole square டிவைடில் என்னப்பா இருப்பார்? இந்த எக்ஸ்பிரஷன் இருப்பார். அதாவது 1/100 the whole square இன்ட்டு 1.1 the whole square மைனஸ் 0.9 the whole square இன்ட்டு 1/10 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அழகாக கேன்சல் பண்ணிடலாம். பாருங்களேன், கீழே 100 ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேங்களா? இது மேலே போயிடும். இது மேலே போனால் எப்படி இருக்கும்? 100 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோப்பா? ஒரு 4 0 வரும். அதே மாதிரி பாருங்களேன், 1/100. ஓகேங்களா? 1/100னா கீழே வந்துடும் அந்த 100. ஸோ ரெண்டுத்துக்கும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன தான் ஆன்சர் வரும்? 100. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் எழுதாதீங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1.1 இருக்குது, இங்கே 0.011 இருக்குது. இது ரெண்டுத்துக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த 1.1 100ஆல் டிவைட் பண்ணால் அவர் வராரு அப்படின்ற ட்ரிக்கை கண்டுபிடிச்சிங்கனாலே ஆன்சர். ஓகேங்களா? ட்ரிக்கை கண்டுபிடிச்சினாலே ஆன்சர். த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த क्वेश्चन பாருங்களப்பா நம்ம முன்னாடி போட்டோம் இல்லைங்களா அதே மாடல் தான் ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க ஓகே இப்போ பாருங்களேன்
மேலே நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான், டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, அது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிச்சாலே எனக்கு ஆன்சர், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்களேன், இங்கே வந்து 0.079 இருக்கார், இங்கே என்னப்பா 0.0079 இருக்கார். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கான், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இங்கே 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கான், இங்கே 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னப்பா 0.079. நான் இதை 10ஆல் வகுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும் 0.0079 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, அது யார், டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ. அதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்கான். இங்கே பாருங்களேன், 0.25 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கான், கீழே இருக்கிறது எப்படிப்பா இருக்குது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கான். இப்போ பாருங்கள், இந்த 0.25 இருக்காரு பார்த்தீங்களா, இதை நான் 10ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்னப்பா கிடைக்கும் 0.025 அப்படின்றது கிடைக்கும். அதே தான், அதே மாதிரி தான் இங்கேயும். அங்கே என்னப்பா கொடுத்துருக்கான் 3.37 கொடுத்துருக்கான், அதை நான் ஒரு 10ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும் 0.337 அப்படின்றது கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான், கண்டுபிடிச்சாலே ஆன்சர். இப்போ நான் அடுத்து எப்படி எழுதலாம், இப்போ நான் இன்னொரு ஸ்டெப் எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, 0.079 the whole square, ஸோ 0.25 the whole square ப்ளஸ் 3.37 the whole square டிவைடு பை இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இதை தூக்கி எழுத போகிறேன். எப்படி எழுதலாம், 0.079/10 அப்படின்னு எழுதுவேன். இதுக்கு ஸ்கொயர் இருக்குன்றதால நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன், இந்த வேல்யூ பாருங்கள் 0.025, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை தூக்கி எழுத போகிறேன். அப்போ 0.25/10 ஸ்கொயர் இருக்கிறதால நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ப்ளஸ் அடுத்து இன்னொருத்தர் இருக்கார், இந்த 0.337க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் 3.37/10ன்னு எழுத போகிறேன். ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால நான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்களாப்பா, இந்த ஸ்கொயர் அப்படின்றது மேலே இருக்கிற நியூமரேட்டருக்கும் பொதுவானது, கீழே இருக்க டினாமினேட்டருக்கும் பொதுவானது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர்னு இருக்கும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர்னு இருக்கும். மேலே எப்படிப்பா இருக்கும் 3.37 the whole square, 0.25 the whole square, 0.079 the whole square அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இதுலேருந்து 1/10 ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துருவேன். நல்லா பாருங்கள், டினாமினேட்டர்லேருந்து 1/10 ஸ்கொயரை என்னால் காமனாக வெளில எடுக்க முடியும். ஸோ இங்கே வரக்கூடிய வேல்யூக்கும் மேலே இருக்கிற நியூமரேட்டரில் வரக்கூடிய வேல்யூக்கும் கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா, இப்போ பாருங்கள் 1/10 ஸ்கொயர் எவ்வளோப்பா 1/100, இந்த 100 அப்படியே மேலே போயிடும். அப்போ எங்கே இருக்காரு, ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். புரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன், எக்ஸாமில் போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் எழுதாதீங்க. ஜஸ்ட் இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா, கண்டுபிடிச்சிட்டா டேரெக்டாக ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா, இந்த மாதிரி ரூட் வேல்யூவில் கொடுத்து நம்மளை பார்த்து கொஷின் கேட்பான். இந்த மாதிரி கேட்டுட்டான் அப்படின்னா கீழே ரூட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். அதை கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். இப்போ பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ரூட் 2 நான் அப்படியே இறக்கிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல கீழே ரூட் 2 இருக்குது, அந்த கீழே இருக்கக்கூடிய ரூட் 2 நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரு ரூட் 2ஆல் பெருக்க போகிறேன். ஓகேங்களா, ஏன்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 நமக்கு என்னப்பா கிடைக்கும், வெறும் 2, அதாவது root of x into root of x which is equal to என்னப்பா x. 2 ரூட் வேல்யூவை பெருக்கிறோம் அப்படின்னா அந்த ரூட் கேன்சல் ஆகிடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், √2/2 அப்படின்றது கிடைக்கும். இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் 2 + √2 இருக்குது. இதை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் இதோட ஆப்போசிட் சிம்பிளால் பெருக்கணும். ஓகேங்களா, அப்போ எப்படி பெருக்கலாம், 2 - √2. ஓகேங்களா, பெருக்கலாமா. ஸோ அதே மாதிரி இங்கே பெருக்கும்போது 2 - √2 பார்த்தீங்கன்னா a + b a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், a² - b². அப்போ டினாமினேட்டரில் a² + b² அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ a² என்னப்பா 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்கும். b² என்னப்பா √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ 4ல் 2 போனால் 2 அப்படின்றது இருப்பார். மேலே என்ன இருப்பார், 2 - √2 இருப்பார். மைனஸ் ஆஃப் அடுத்து இங்கே பாருங்களேன் 2 - √2 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ஆப்போசிட் சிம்பிளால் மேலேயும் கீழேயும் பெருக்க போகிறேன். அப்போ 2 + √2 அப்படின்னு இருப்பார். கீழேயும் 2 + √2ஆல் பெருக்க போகிறேன். அகைன் இது a + b a - b அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஓகேங்களா, 4ல் 2 போனால் எவ்வளோப்பா, அகைன் கீழே 2 தான் இருக்கும். மேலே என்னப்பா இருப்பார், 2 + √2 இருப்பார். ஓகேங்களா, இப்போ இது என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். அடுத்து பாருங்களாப்பா, இந்த எக்ஸ்பிரஷன் கீழே பார்த்தாலே தெரியுது எல்லா இடத்துலையுமே 2 2 2ன்னு இருக்கார். அப்போ ஜஸ்ட் நான் இந்த இடத்துல மட்டும் 2 கீழே கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏடியா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 கொண்டு வரணும்னு என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்குவேன். ஓகேங்களா, பெருக்கிட்டேன். இப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க.
2 ரூட் 2 ப்ளஸ் ரூட் 2. இந்த இடத்துல என்னப்பா 2 மைனஸ் ரூட் 2. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்களேன், -2 மைனஸ் ரூட் 2ன்னு கிடைக்கும். டிவைட் பை என்னப்பா 2 அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்தர் என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் 2 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் 2, இது ஒரு மைனஸ் ரூட் 2. அப்போ -2 மைனஸ் ரூட் 2 செஞ்சிச்சுன்னா -2 ரூட் 2ஆக மாறும். அப்போ இந்த மைனஸ் வேல்யூக்கும் இந்த ப்ளஸ் வேல்யூக்கும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு ரூட் 2 மட்டும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ரூட் 2 மட்டும் இருப்பார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா +2 -2 இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ √2/2 அப்படின்றது இருக்கும். இப்போ நம்ம ஆப்ஷனை போய் பாருங்களேன், எங்கேயாவது √2/2ன்னு இருக்கா? இல்லை. ஓகேங்களா, இதை இன்னும் ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கான். நம்ம 2 அப்படின்றது எப்படி எழுதலாம், √2 × √2. இதில் ஒரு ரூட்ருக்கும் ஒரு ரூட்டுக்கும் கேன்சல் பண்ணிவிட்டு 1/√2ன்னு கொடுத்துருக்கான். அவன் ஆப்ஷன் என்ன மாதிரி செட் பண்ணியிருக்கானோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரூட் வேல்யூவை கேன்சல் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சிம்பிளால் மேலேயும் கீழேயும் பெருக்கிறது தான் வழி. அதை பெருக்கிறோம், அதுக்கப்புறம் கீழே பொதுவாக ஒரு எல்சிஎம் எடுக்கிறோம், சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதினாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிட்றாரு. த நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. 2 power x minus 1 2 power x plus 1 which is equal to 160. 2x plus 1ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் பாருங்களேன், 2 power x minus 1 2 power x plus 1. இதில் ஏதாவது பொதுவாக இருக்கா? இதுக்கு யார் பொதுவாக இருக்காரு? 2 power x. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது x power a into x power b இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். x பவரில் a plus b அப்படின்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? அதாவது பேஸ் சமமாக இருக்கும்போது பவர் ஆட் பண்ணி எழுதுவோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இதெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது 2 power x into 2 power -1 அப்படின்னு இருந்திருப்பார். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 2 power x into 2 power -1. ஸோ பேஸ் சமமாக இருக்கும்போது பவர் அப்படியே ஆட் பண்ணி எழுதி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா 2 power x into 2 power 1 அப்படின்னு இருந்திருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது தான் 2 power x plus 1 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி எழுதுறதுக்கு பின்னாடி ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும், அதை தான் அப்படி எழுதியிருப்பாங்கன்ற நமக்கு ஒரு புரிதல் தேவை, வேறு எதுவும் தேவையில்லை. அப்போ இதுலேருந்து 2 power x காமனாக வெளில எடுக்க முடியும். எடுத்துகிட்டா நமக்கு என்னப்பா கிடைக்கும், 2 power -1 + 2 which is equal to என்னப்பா 160. இது என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 power -1 அப்படின்றது என்னப்பா, அதாவது 1/2 அப்படின்னு இருக்கிறது தான் மேலே கொண்டு போனால் மைனஸில் மாறும். அப்போ 2 power x அகைன் என்னப்பா 1/2 + 2 which is equal to என்னப்பா 160. 2 4 4 + 1 எவ்வளோப்பா 5/2ன்னு இருக்கும். அந்த பக்கம் போகும்போது அதாவது இந்த பக்கம் 5/2ன்னு இருக்கும், அந்த பக்கம் 2/5 மாறும். ஓகேங்களா, அப்போ 160 × 2/5. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 3 5 15 2 5 15 சாரி 3 5 15 2 5 10. 32 × 2 எவ்வளோப்பா 64. அப்போ ரைட் சைடு சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 64 கிடைக்கிறாரு. லெஃப்ட் சைடில் யார் இருப்பாங்க 2 power x. அப்போ 64க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியது யாருப்பா 2 power x. அதாவது 2 பவரில் என்ன வேல்யூ போட்டால் நமக்கு 64 கிடைக்கும், அதான் பார்க்க போகிறோம். பாருங்களேன், 2 power 5 அப்படின்றது 32க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ இது கூட இன்னும் ஒரு 2 பெருக்கிறேன் அப்படின்னா 2 power 6. ஓகேங்களா, அப்போ 2 power 6ஓட வேல்யூ தான் என்னப்பா 64. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் 2 power 6. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படின்றது 6. நம்மளை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்டான், 2x + 1 என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 போடுங்க, 6 2 12 12 + 1 எவ்வளோப்பா 13. எங்கே இருக்காரு, ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை, இந்த மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னா இதில் பொதுவாக 2 power x வெளில எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். அதை எப்படி வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 power x - 1 அப்படின்றது இந்த வடிவத்தில் தான் இருக்கும், 2 power x plus 1 அப்படின்றது இந்த வடிவத்தில் தான் இருக்கும். அதனால் 2 power x நம்மளால் பொதுவாக வெளில எடுக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் அவ்வளோதான். த நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாடல் தான், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 5 பவரில் 3x + 4 கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல என்னப்பா 125 பார்த்த உடனே முடிவு பண்ணணும். 125 யாரோட க்யூபு, 5 க்யூபோட வேல்யூ தான் 125. அப்போ பாருங்கள் அந்த இடத்துல 5 க்யூபு அதுக்கு பவரில் என்னப்பா x + 1 அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ டிவைட் பை அதே மாதிரி இங்கே ஒரு 125 இருக்கார், இது எப்படி எழுதுவேன், 5 க்யூபு அதுக்கு பவரில் யாருப்பா x + 1. ஓகேங்களா, -5 பவரில் என்னப்பா 3x + 2 இருப்பார். ஓகேங்களா, இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோமா, இந்த 3 x + 1 எப்படிப்பா இருப்பார், பெருக்கல்ல இருப்பார். கரெக்டுங்களா, பாருங்கள் 5 பவரில் 3x + 4 ப்ளஸ் 5 பவரில் இந்த 3 உள்ளே கொண்டு போய் பெருக்கிறேன் 3x + 3ன்னு கிடைப்பார். டிவைட் பை
அதே மாதிரி இங்கே அந்த 3 உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ 5 பவரில் 3x + 3 கிடைக்கும். மைனஸ் ஆஃப் 5 பவரில் 3x + 2 இருப்பார். ஓகேங்களா? இப்போ இதில் என்னெல்லாம் பொதுவாக வெளில எடுக்க முடியும்னு பார்க்கணும். இப்போ மேலே நியூமரேட்டர் பாருங்கள், கீழே டினாமினேட்டர் பாருங்கள். ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே 5 பவர் 3x அப்படின்றது பொதுவாக தான் இருக்குது. ஓகேங்களா? பொதுவாக தான் இருக்குது. வேறு ஏதாவது வெளில எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், 2 பொதுவாக இருக்குது. இங்கே வந்து இதுலேயும் 2 இருக்கும், இதுலேயும் 2 இருக்கும், இதுலேயும் 2 இருக்கும். அதாவது நியூமரேட்டரில் பொதுவாக இருக்கிறதும் டினாமினேட்டரில் பொதுவாக இருக்கிறதும் அதிகபட்சமாக வெளில எடுத்துட்டோன்னா அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அந்த காரணத்துக்காக இப்போ அதிகபட்சமாக இங்கே x + 2 வரைக்கும் பொதுவாக இருக்குது. அதனால் நானும் வெளில எடுக்கும்பொழுது 5 பவர் 3x + 2 வரைக்கும் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்களேன், 5 பவரில் 3x + 2 வெளில எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன்ப்பா, 5 பவர் 3xன்னு எடுத்துட்டேன், +2வும் எடுத்துட்டேன். அப்போ எனக்கு யார் தான் இருப்பார்? 5 பவரில் 2 மட்டும் தான் இருப்பார். அடுத்து இந்த இடத்துல பாருங்களேன், 5 பவரில் 3xன்னு எடுத்துக்கிட்டேன், 2வையும் எடுத்துட்டேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல யார் தான் இருப்பார்? 5 மட்டும் தான் இருப்பார். அடுத்து கீழே பாருங்களேன், கீழேயும் அதே மாதிரி 5 பவர் 3x + 2ன்னு எடுக்கிறேன். அப்போ 3xன்னு எடுத்துட்டேன், ஒரு 2ஐயும் எடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்துல யார் தான் இருப்பார்? 5 மட்டும் தான் இருப்பார். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த இடத்துல மைனஸ் ஆஃப் 5 பவர் 3x + 2 மொத்தமாக வெளில எடுத்துட்டேன். அப்போ இங்கே யார் தான் இருப்பார்? 1 மட்டும்தான் இருப்பார். இந்த ரெண்டுத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 × 5 25. 25 + 5 எவ்வளோப்பா? ஒரு 30. ஸோ 5ல் 1 போனால் எவ்வளோப்பா? 4. கேன்சல் பண்ணி பாருங்கள். 7 நாங் 28, ரிமைனிங் 2 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்தா என்னப்பா? 5 நாங் 20. 7.5 எங்கேப்பா இருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த சம்மை பார்த்த உடனே என்னத்தை பொதுவாக வெளில எடுக்க முடியும்? இப்போ நியூமரேட்டர்லேயும் இதே மாதிரி இருக்கார், டினாமினேட்டர்லேயும் இந்த மாதிரி இருக்கார். ஸோ ரெண்டுத்துலேயும் கேன்சல் ஆகிற மாதிரி என்னால் அதிகபட்சமாக என்ன பொதுவாக வெளில எடுக்க முடியும்? அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வேறு எதுவும் கிடையாது. நம்ம பார்க்குறோம் 3x + 2 வரைக்கும் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் பொதுவாக வெளில எடுக்க முடியுது. ஸோ அதை எடுத்து கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஒரு ஆசிரியர் 15 ஒரே மாதிரியான தேர்வு கோப்புரைகளை தயார் செய்கிறார். ஓகேங்களா? அதாவது எக்ஸாம் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களாமா. ஈச் ஃபோல்டர் ஒரு ஃபோல்டரும் எப்படி இருக்குன்னு சொல்கிறான். 8 கொஷின் ஷீட் இருக்கும், 6 ஆன்சர் ஷீட் இருக்கும், அண்ட் புக்லெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் இருக்குமாமா. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு அடிஷ்னல் பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹவு மெனி டோட்டல் ஷீட், ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ஷீட்டு அண்டு பேஜஸ். ஓகேங்களா? இந்த புக்லெட் பேஜஸ் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதெல்லாம் பேஜஸ். Does the teacher prepare for all the 15 folders? பாருங்கள், ஒரு ஃபோல்டருக்கும் எப்படி இருக்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர்லேயும் எவ்வளோ ஷீட்டு எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதை 15ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 15 ஃபோல்டருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், 8 கொஷின் ஷீட்டு, 6 ஆன்சர் ஷீட்டு, அப்புறம் ஒரு ஃபார்முலா மாதிரி வேறு ஒன்று கொடுத்து வச்சுருக்கான். இப்போ பாருங்களேன், சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 27ல் 3 போனால் எவ்வளோப்பா? 24. 24 6ஆல் அடிச்சு போட்டிங்கன்னா 4 6 24. ஸோ 4 + 4 எவ்வளோப்பா? 8. அப்போ பாருங்கள், அந்த அடிஷ்னல் பேஜஸ் அப்படின்றது 8. அப்போ ஒவ்வொரு ஃபோல்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஷீட் அண்டு பேஜஸ் இவ்வளோ தான் இருக்காங்க. எவ்வளோப்பா? 8 8 16. 16 + 6 எவ்வளோப்பா? 22. ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபோல்டரில் 22 இருக்குன்னா 15 ஃபோல்டர் என்னப்பா இருக்கும்? 15 × 22 அவ்வளோதான். ஸோ 15 × 2 எவ்வளோப்பா? ஒரு 30, ஒரு 0, அகைன் ஒரு 30. 330 எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த சம்மு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் போட்ட சம்மை விடவே ரொம்ப ஈஸியானது. ஆனால் பேராகிராஃப் சைஸில் கொஷின் இருக்கும், பார்க்கறதுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். இதை நம்ம விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காகவே கொடுப்பான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான கொஷினை அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்களாப்பா. இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பேராகிராஃப் சைஸில் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியானது. இதெல்லாம் விட்டுட்டே வரக்கூடாது. ஒரு மாணவி கோவையை சுருக்குகிறார். ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறாங்களாமா. 0.25 6வது அடுக்கு. இப்போ பாருங்களேன், 0.25 6வது அடுக்குன்னு என்னப்பா? பவர் 6. அதுக்கப்புறம் 0.125 வர்க்கத்தால் வகுக்கப்பட்டு. ஓகேங்களா? பாருங்களேன், வர்க்கம்னா ஸ்கொயரு. ஸோ இந்த வேல்யூ அப்படின்றது 0.125 ஸ்கொயர் வர்க்கத்தால் வகுக்கப்பட்டு டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? பின்னர் 0.5 4வது அடுக்கால் பெருக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் எப்படிப்பா பெருக்கப்படுதாமா? 0.5 4வது அடுக்கால் பெருக்கப்படுகிறது. அவர் இறுதியில் பதிலை 0.5 பவர் x + 3 அந்த வடிவத்தில் எழுதுகிறாங்களாமா. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது 0.5 பவரில் x + 3 இந்த வடிவத்தில் எழுதுகிறாங்க. எக்ஸின் எந்த மதிப்பு இரு பக்கங்களையும் சமமாக்கும்? ஜஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ வேணா தான் நம்மளை பார்த்து கொஷின் கேட்டிருக்கான். இப்போ இந்த கொஷினை பார்த்த உடனே முடிவு பண்ணணும். இங்கே 0.5 இருக்காது, இங்கே என்னப்பா 0.25 இருக்காது. அது 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ 0.5 ஸ்கொயர் பண்ணால் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு 0.25 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ 0.5 ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா
2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு 0.25 அப்படின்றது கிடைப்பார். அப்போ 0.25 அப்படின்றது எதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5ஓட ஸ்கொயரு. அடுத்து இதை பாருங்களேன், 5 கியூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 0.5 கியூப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னப்பா கிடைக்கும்? 0.5 கியூப் பண்ணுறேன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வந்துடும். அப்போ 0.125 அப்படின்றது கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தோன்னே இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணணும். அப்போ 0.25க்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்? 0.5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, பாருங்களேன், 0.5 த ஹோல் ஸ்கொயர், அதுக்கு பவரில் யார் இருப்பார்? 6 இருப்பார். அதே மாதிரி 0.125 அதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்? 0.5 த ஹோல் க்யூபு, அதுக்கு பவரில் 2 எழுத போகிறேன். இன்ட்டு 0.5 பவரில் 4 இருப்பார். ஓகேங்களா, இதை ஃபர்தராக என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்களேன், 3 × 2 எவ்வளோப்பா? 6. இங்கே எவ்வளோப்பா? 6 × 2 எவ்வளோப்பா? 12. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம மேலே கொண்டு போகிறோன்னா மைனஸில் மாறும். அப்போ 12ல் 6 போனால் எவ்வளோப்பா? 6ன்றது இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 0.5 த பவரில் ஒரு 6 மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த 6 மேலே போயிடுச்சுன்னா 12ல் 6 போச்சுன்னா 6ஆக மாறிடும். இது கூட பாருங்களேன், இன்ட்டு 0.5 பவரில் ஒரு 4 இருக்கார். பேஸ் சமமாக இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிப்பேன். அப்போ இந்த ஒட்டுமொத்த எக்ஸ்பிரஷன் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன தான்ப்பா கிடைப்பார் இந்த இடத்துல? 0.5 பவரில் ஒரு 10 கிடைப்பார். ஓகேங்களா, இது ஒட்டு மொத்தத்தை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா 0.5 பவரில் 10 கிடைப்பார். விச் இஸ் ஈக்குவல் டு என்னப்பா? 0.5 பவரில் எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ பாருங்களேன், எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட்டேன் அப்படின்னா இந்த 2 இதுவும் சமமாக இருக்கும், 2 பக்கங்களையும் சமமாக்கும்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு இங்கே 10 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 7 போட்டால் போதும். 7 + 3 10 ஆகிடும். அப்போ எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன்ப்பா. 100 பவரில் 0.25 இருக்குது. அப்புறம் ஒரு 5 ஸ்கொயர், 2 பவர் 4. அப்புறம் பாருங்களேன், 800 பவரில் 0.5 இருக்கார். 1/√5 இருக்கார். இது சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதாவது இந்த டெசிமல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ பின்ன மதிப்பு ஒரு முக்கியமானதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 0.5னா நம்ம என்னப்பா சொல்லுவோம்? 1/2. ஸோ 0.25னா நம்ம என்னப்பா சொல்லுவோம்? 1/4. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 100 பவரில் 1/4 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல 800 பவரில் 1/2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எக்ஸ் பவரில் ஒரு வேல்யூ பவரில் 1/2 இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு வேல்யூ பவரில் 1/3 இருக்குது அப்படின்னா அது கியூப் ரூட். ஓகேங்களா, அதே மாதிரி 4th ரூட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ தான் எக்ஸ் பவரில் 1/4. இப்போ பாருங்கள், 100 அப்படின்றது எப்படி எழுதலாம்? இது ஒரு 10 ஸ்கொயர். 0.25 எப்படி எழுதலாம்? இது ஒரு 4th ரூட்டு. ஓகேங்களா, இன்ட்டு அடுத்து இது அப்படியே எழுதிக்கோங்க, 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 4 இன்ட்டு 800க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ 800 நம்ம எப்படிப்பா பிரிக்கலாம்? ஸோ 400 இன்ட்டு 2ன்னு பிரிக்கலாமா? இதான் 800. இதுக்கு ஸ்கொயர் ரூட், அதாவது 1/2 ஸ்கொயர் ரூட்னா நம்ம 1/2ன்னு எழுதலாம், இல்லை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 × 2ன்னு எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான். இந்த வடிவம் அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான். இப்போ பாருங்கள், 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 20 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அந்த √2 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு இது 1/√5 அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ அகைன் பாருங்களேன், இது எப்படிப்பா? இது 2 பெருக்கல்ல இருக்கும், அது 2/1/4 அப்படின்னு இருக்கும். 2/4 அப்படின்னா அடிச்சு போட்டால் 1/2. 10க்கு ஸ்கொயர் ரூட், இப்போ 10 பவரில் 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை என்னால் சுருக்க முடியாது. இப்போ 100ன்னு இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து 10ன்னு சொல்லுவேன். 10க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பாயிண்டில் போகும். அதனால் என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 அப்படின்னே வச்சுருக்கேன். அடுத்து பாருங்களேன், இது பாருங்கள், 5 × 5 எவ்வளோப்பா? 25. ஸோ 2 பவர் 4ஓட வேல்யூ என்னப்பா? ஒரு 16. ஓகேங்களா, டிவைடில் கீழே பாருங்கள், டிவைடில் 20 √2 × √5 நம்ம எப்படிப்பா எழுதலாம்? √10. ஓகேங்களா, அதாவது √a × √b அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதலாம். ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதுறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 அப்படின்றது கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இது என்ன கேன்சல் பண்ணி பாருங்கள், 4 × 5 20, 5 × 25 எவ்வளோப்பா? 4 × 16, 5 × 4 எவ்வளோப்பா? 20. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? 0.25 இருக்காருன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எழுதக்கூடிய அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரியணும். இன்னொன்று ஸ்கொயர் ரூட் அப்படின்றத எக்ஸ் பவர் 1/2ன்னு சொல்லுவோன்றது தெரியணும். கியூப் ரூட் அப்படின்றத எக்ஸ் பவர் 1/3ன்னு சொல்லுவோன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களாப்பா. நேற்று நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன், எத்தனை பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரில. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகும். ஸோ காதால் கேட்குறது மட்டும் பத்தாது, மேக்ஸை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ரொம்ப 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 அவசியம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்குள்ளே வந்துடுவோம்ப்பா. இப்போ ஒரு முக்கோணம்னு இருக்குது, 2.2 இருக்குது, அப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டு சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இது ஒரு வேல்யூ,
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான் which is equal to எவ்வளோப்பா சொல்லியிருக்கா 0.99 கொடுத்துட்டான். அந்த முக்கோணத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான். இந்த சம்மை பார்த்தீங்கன்னா நிறைய வேலை போடலாம். நான் உங்களுக்கு ஒரு 2 மெத்தடாலஜி போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஒன்று அப்ராக்சிமேஷன் வச்சு போடுறது, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி புள்ளி வச்சுருக்கு பார்த்தீங்களா, தசம வடிவில் இருக்கக்கூடியதை பின்னமாக மாற்றி ஃப்ராக்ஷனாக மாற்றி போடுறது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் 2 மெத்தடாலஜியுமே சொல்லித்தரேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த முக்கோணத்தின் மதிப்பு தான் கேட்குறாங்க. இந்த முக்கோணத்தை அப்படியே வச்சுக்கிறேன். 2.2 இருக்கார். ஓகேங்களா? அதையும் நான் ஒன்றுமே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள் 0.33 இருக்கார். ஓகேங்களா? இப்போ முக்கியமான நல்லா பாருங்களேன், முக்கியமான ஃப்ராக்ஷன் வேல்யூ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டெசிமல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1/2 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 0.5 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1/3 அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 0.33 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1/33 போயிட்டே இருப்பார், ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். 1/4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 0.25 அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் முக்கியமான பின்னங்களும் அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய அந்த தசம வடிவம் அப்படின்றது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது, நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் 0.33. அப்போ அதுக்கு பதிலாக நான் 1/3 அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? இன்ட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன்ப்பா 3/4 மைனஸ் 1/20 இருக்கார். இப்போ 4 20க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் என்ன வருவார், 20 தான் வருவார். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்த நான் 20 மாற்றணும் அப்படின்னா மேலேயும் கீழையும் 5ஆல் பெருக்கணும். கரெக்டுங்களா? 5ஆல் பெருக்கி பாருங்கள், 5 × 3 15, 15/20 கிடைக்கும். 15ல் 1 போனால் எவ்வளோப்பா, 14/20 கிடைக்கும். அப்போ 14/20 இன்னும் என்னால் சுருக்க முடியும். 7 2 14, ஸோ 10 × 2 20. இப்போ பாருங்களேன் 7/10 இருக்குது. இப்போ 7/10 நான் என்ன பண்ணலாம், 0.7 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 0.7 அப்படின்னு எழுத போகிறேன். ஓகேங்களா? அடுத்து இன்ட்டு 0.55 அப்படின்னு இருக்கார். 0.5க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ என்னப்பா, 1/2. நம்ம தோராயமாக தான் போடுறோம், அதனால நான் அடுத்து 1/2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? which is equal to 0.99 போயிட்டே இருக்கார். 0.99 நான் என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்டாக 1ன்னு எடுக்கலாம். அதனால் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷனாக நமக்கு எடுக்க தெரியணும். எடுத்துகிட்டு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ அடுத்து பாருங்களாப்பா, இந்த இடத்துல அதே முக்கோணம் 2.2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 0.7 இருப்பார். கீழே என்னப்பா 3 × 2 6ன்னு கிடைப்பார். ஓகேங்களா? அதாவது 0.7/6 இருப்பார். ஃபஸ்ட்டு 7 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணி பாருங்களேன், வெறும் 7 6ஆல் கேன்சல் பண்ணுறேன். 1 6 6, ரிமைனிங் ஒரு 1 இருக்கும். கரெக்டுங்களா? புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா அகெயின் 1 6 6ன்னு கிடைக்கும். ரிமைனிங் எவ்வளோப்பா, ஒரு 4 இருக்கும். கரெக்டுங்களா? அகெயின் இந்த புள்ளி இருக்கிறதால 0 சேர்த்தோம் அப்படின்னா 6 6 36ன்னு கிடைக்கும். அப்போ 1.16ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நான் அதை எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. நல்லா பாருங்கள், 0.116 which is equal to 1 அப்படின்னு எடுக்க போகிறேன். இதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸ் பண்ணுங்கள், 1 கூட மைனஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 1 எழுதுனேன் அப்படின்னா 1.00 இருக்கும். இதுலேருந்து நான் 0.116 மைனஸ் பண்ண போகிறேன். 10ல் 6 போனால் எவ்வளோப்பா, 4. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். 9ல் 1 போனால் எவ்வளோப்பா, 8. இங்கேயும் 9ல் 1 போனால் 8. ஆல்ரெடி இந்த 1 தான் அங்கே கவடா வாங்கி வச்சுருப்போம். அப்போ 0.884 அவ்வளோதான். அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்னப்பா கிடைக்கும், 0.884 அப்படின்றது கிடைக்கும். இப்போ இது இந்த இடத்துல பெருக்கல் இருக்குது பார்த்தீங்களா, 2.2. இது இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ முக்கோணத்துக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ அப்படின்றது 0.884 / 2.2 அப்படின்றது கிடைக்கும். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணலாம் பாருங்களேன். இப்போ இந்த 0.884 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 எல்லாம் விட்டுறேன். நான் ஜஸ்ட் ஒரு ரவுண்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 0.88 அவ்வளோதான். டிவைட் பை என்னப்பா 2.2 இருக்கார். இப்போ பாருங்களேன் 22 இருக்குது, இங்கே 88 இருக்குது. எத்தனை தடவை படிக்கலாம், ஸோ 4 தடவை படிக்கலாம். இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ ஒரு ஸ்தானத்துக்கு கேன்சல் ஆகிட்டு ஒரே ஒரு டிஜிட் தள்ளி மட்டும் புள்ளி வைப்போம். இப்போ எப்படி வைக்கலாம், 0.4 அப்படின்றது எடுக்கலாம். நான் நேற்று உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன், அப்ராக்சிமேட்டாக அதாவது 0.39 சம்திங் வரும்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக 0.4 அப்படின்றத எடுக்கலாம். அதாவது இந்த சம்மில் உங்களுக்கு ஆன்சரே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, 0.35 அப்படின்றது. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றதே பார்த்தீங்கன்னா 0.4 தான் வரும். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் தவறாக கொடுத்துருக்கான் அவன். இந்த மாதிரி தவறாக அவன் ஆன்சர் கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த சம்முக்கு எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துருவான். அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இந்த சம்மோட அப்ரோச் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இந்த மாதிரி சம் கேட்டால் கூட ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்து உங்களுக்கு போட தெரியணும். நெக்ஸ்ட் இதிலே பாருங்களேன்ப்பா, வேறு எப்படி இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த புள்ளியில் இருக்குது பார்த்தீங்களா, டெசிமலில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றி எப்படி போடுறது, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன், இதில் இடம் இல்லை அதனால் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து பாருங்களாப்பா, அதே கொஷின் தான் எழுதி வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா ஸோ 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன்.
2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தால் என்னப்பா? ஸோ 100ஆல் டிவைட் பண்ணதான் அர்த்தம். ஓகேங்களா? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா டிவைட் பை 100ன்னு எழுதுவோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து நான் ரீரைட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பாருங்கள், என்னால் எதெல்லாம் பொதுவாக இருக்கிறது கேன்சல் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எதெல்லாம் பொதுவாக இருக்கும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 100 பொதுவாக இருக்குது. அதாவது இந்த எக்ஸ்ப்ரெஷன் முழுவதும் நான் எடுக்கிறேன்னா இதில் ஒரு 100 பொதுவாக இருக்குது, இதுலேயும் 100 பொதுவாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன் 10 தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழேயும் ஒரு 10ஆல் பெருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 100 பொதுவாக இருக்கும். நான் என்ன பண்ணலாம், இந்த லெஃப்ட் சைடு உள்ளதுலேருந்து பொதுவாக ஒரு 100 எடுக்கலாம், அதே மாதிரி ரைட் சைடில் உள்ளதுலேருந்து ஒரு 100 எடுக்கலாம். அப்போ இந்த 100க்கு எல்லாத்துக்குமே கேன்சல் ஆகிடும். ஸோ அகைன் ஃபர்தராக பாருங்களேன், இங்கே 220 இருக்குது. 220னா 11ஓட மல்டிபிள். அதே மாதிரி இங்கே 33, அதுவும் 11ஓட மல்டிபிள். இங்கே 99. அதாவது நான் எப்படி பார்க்கணும்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்க்கணும், ரைட் சைடு ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் 2 இருக்கும் அப்படின்னா என்னால் பொதுவாக 11 வெளில எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைடில் பொதுவாக 11 வெளில எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். கண்டிப்பாக எடுக்க முடியும். அதனால் கேன்சல் பண்ணுறேன், அப்படியே டேரெக்டாகவே கேன்சல் பண்ணுறேன். 9 × 11 99. அடுத்து பாருங்கள் 3 11 33. இங்கே எவ்வளோப்பா, 2 11 22. இந்த 0 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு சிலர் நினைப்பீங்க, ஏன் 33 தான் கேன்சல் பண்ணுமா? தேவைப்பட்டால் நம்ம 55 கூட கேன்சல் பண்ணலாம். 5 × 11 55. நமக்கு தேவை 11 பொதுவாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? நமக்கு வேறு எதுவும் கிடையாது, 11 பொதுவாக இருக்குது. இங்கே 9 11 99. இங்கே தேவைப்பட்டால் நீங்கள் 5 × 11 55 கூட அடிச்சுட்டு இந்த 33 அப்படியே கூட வச்சுக்கலாம். எப்படி அடிச்சு போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான்ப்பா வரும். அதனால் கவலைப்படாதீங்க. 2 பக்கமும் 11 பொதுவாக இருக்குது, கேன்சல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இன்னும் ஃபர்தராக எழுதுங்க. ஸோ டெல்டா 20. ஓகேங்களா? முக்கோணம் × 20 இருக்கும். அப்புறம் என்னப்பா பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு 3 இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ 7/10 அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துருக்கோம். அதாவது 14/20ன்னு கிடைக்கும். அதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 7/10. ஸோ அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். 7/10 இன்ட்டு எவ்வளோப்பா, ஸோ 55/100 அப்படின்றது இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 9. அவ்வளோதான். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்களேன், 11 5 55. இது என்னப்பா, 2 5 10. பாருங்கள் 7 3 21. 21 × 11 எவ்வளோப்பா? ஓகேங்களா? 21 × 11 பேருக்கு பார்த்தீங்கன்னா 231 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல மேலே 231/200 அப்படின்றது இருக்கும். கரெக்டுங்களா? 231/200 இருக்கும். இப்போ இந்த பக்கம் எவ்வளோப்பா, ஸோ 20 முக்கோணம் ப்ளஸ் 231/200 விச் இஸ் ஈக்குவல் டு 9. நீங்கள் வேணும்னா நார்மலாக நீங்கள் ஃபுல்லாக போடணும்னு நினச்சிங்கன்னா இதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு, ஸோ இப்போ இதை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9/231/200ன்னு கிடைக்கும். இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணி அப்புறம் இது கூட மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆன்சர் அந்த 0.392 சம்திங் அந்த மாதிரி வருவார். நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் ஒரு அப்ராக்சிமேஷன் எடுக்கிறேன். இப்போ பாருங்களேன், 200ஆல் டிவைட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருவார், 11 2 22. ரெமைனிங் ஒரு 1 இருக்கும். அப்போ எவ்வளோப்பா, 2 10 இருக்கும். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு பாருங்கள், நமக்கு எவ்வளோப்பா 1.15 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1.15மே என்ன பண்ணுறேன், 1ன்னு தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பக்கம் கொண்டு போனால் 9ல் 1 போனால் எவ்வளோப்பா, 8 அப்படின்றது கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த 8 எதுக்கு சமமாக இருக்கும், 20 முக்கோணத்துக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 8 ÷ 20 மாறும். ஓகேங்களா? அதாவது 8/20 மாறும். 8 20ஆல் வகுப்படாது, புள்ளி வச்சு 0 சேர்ப்பேன். ஸோ 4 × 20 எவ்வளோப்பா, 80. அப்போ நான் ஒரு இதில் அதாவது நார்மலாகவே போட்டு வரேன், அதுலேயும் கொண்டு வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் எடுக்கிறேன். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 0.4 சம்திங் தான் ஆன்சர் வருவார். ஸோ 0.39 அப்படின்றது ரொம்ப சரியான ஆன்சர் அப்படின்னா 0.4 அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக இதுவுமே சரியான ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் அகைன் சொல்கிறேன், உங்களுக்கு தவறாக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் மார்க் கொடுத்துருவோம், ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா, சிம்பிளிஃபிகேஷன்லேயே ரொம்ப டஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு கேட்டுறதுல இதுதான். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய கொஷின். கான்செப்ட் ஈஸி, ஆனால் நல்லா நிறைய டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறங்க. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன், 5.12 இருக்குது. அதை நம்ம 512 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதால ஒரு 2 0 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், 50,625 அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 0.5488 இருக்கார். அதாவது 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, அதனால் ஒரு 4 0 நான் கீழே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அந்த 512 நான் பிரிக்கிறேன். இந்த 50625 பிரிக்கிறேன். இதை ஒவ்வொன்றுத்தையும் பிரித்து எழுதுறேன். இதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்களேன், சைடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து எழுதி கடைசியாக அவன் கேட்ட ஆன்சரை நம்ம சொல்லணும். அவன் என்ன கேட்டிருக்கான், A + B + C + Dயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 12 அப்படின்றது கிடைக்கும். இந்த கொஷின் டைம் எடுக்கிறது. எனக்கு நல்லா நம்ப பிரிக்க தெரியும், எனக்கு ஓரளவு டேபிள்ஸ் தெரியும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணுங்கள்.
எனக்கு டேபிள்ஸ் தெரியாது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணுறங்க, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ஒரே கொஷின்லேயே உட்காந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் நம்ம முடிச்சுக்கலாம். நான் ஒரு கொஷினுக்குமே ஒவ்வொரு மாடலையுமே 2 கொஷின் 3 கொஷின் போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத நீங்களே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2025 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்வேல் அகாடமி ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறத தாராளமாக நம்ம தமிழ்வேல் அகாடமி டிஸ்கஷன் குரூப்பில் கேளுங்க, உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம ஜாமெட்ரி பார்க்கலாம்ப்பா. இதோட அந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.